ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப சூப்பரான ஈஸியான டேஸ்டியான பிரெட் ஊத்தாப்பம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் கூட. இந்த அருமையான பிரெட் ஊத்தாப்பம் ரொம்ப சாஃப்டாக, இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. இந்த பிரெட் ஊத்தாப்பம் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? பிரெட் ஊத்தாப்பம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஓரங்கள்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியும் போடலாம். ஓரத்தெல்லாம் கட் பண்ணி போட்டோம்னா நல்லா பளிச்சுன்னு பார்க்குறதுக்கு நல்லா ஒயிட்டாக சூப்பராக இருக்கும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இதே மாதிரி ஓரங்கள்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தார் எல்லாத்தையும். இப்போ பிரெட் ஓரங்கள்லாம் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சின்னதாக பிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு வச்சுருக்கிற இந்த பிரெட் எல்லாத்தையும் நம்ம இந்த ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. அடுத்தது இப்போ இந்த பிரெட்டு கூட 1/2 கப்புக்கு ரவை, 1/4 கப்புக்கு அரிசி மாவு, 1/2 கப் கட்டி தயிர், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். அதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அதை பிசைஞ்சு விட்டுறணும். இது ரொம்ப ஈஸியான ஒரு டிஃபனுங்க. அது சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். இந்த டேஸ்ட்டுக்காக குழந்தைங்க அடிக்கடி நம்மளை செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்து நம்ம ப்ரெட்டு, ரவை, தயிர், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ ஒரு தட்டு வச்சு மூடிடலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊறட்டும். இதில் சேர்த்துருக்க ரவை நமக்கு நல்லா ஊறினா தான் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது ஊறட்டும். இந்த பிரெட் ஊத்தாப்பத்துக்கு இந்த மாவு ஊறிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம போய் வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி 1 கப்பு, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு கேப்சிகம் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ண பச்சை மிளகாய், மல்லித்தழை, கறிவேப்பிலை. இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து வச்சிடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். கலந்து வச்சாச்சு. அடுத்தது இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய பிரெட் ஊத்தாப்பத்துக்கு இந்த ரவெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஊற வச்ச ரவை, பிரெட்டு இந்த விழுதை நம்ம அரைச்சாச்சு. மறுபடியும் இந்த பவுலில் இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊத்தாப்பத்துக்கு தேவையான அளவுக்கு இந்த ஜார்லேயே தண்ணி சேர்த்து இது கழுவி எடுத்துக்கலாம். நமக்கு ஊத்தாப்பம் ஊற்றத்துக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி பேட்டர் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம பிரெட் ஊத்தாப்பத்துக்கு தயாராகிட்டோம். அடுத்தது இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சு நான் ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட பிரெட் ஊத்தாப்பத்தை ஊற்றிடலாம். ரொம்பவும் தீத்தக்கூடாது, லேசாக தான் இருக்கணும். இப்போ இதுக்கு மேலே நம்ம வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் எல்லாத்தையும் நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல, இதை எடுத்து மேலே இப்படி தூவிட்டுடுவோம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். கலர்ஃபுல்லாக நம்மளுடைய பிரெட் ஊத்தாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்படி லேசாக நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா எல்லாம் கீழே விழாமல் ஒன்றுன்னா எல்லாம் ஒட்டிக்கும் உள்ளேயே. இப்போ நம்மளுடைய பிரெட் ஊத்தாப்பத்தை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பிட்டுக்கலாம். இப்போ எடுத்துடலாம். நம்மளோட அருமையான கலர்ஃபுல்லான ரொம்ப சூப்பரான பிரெட் ஊத்தாப்பம் ரெடி. உங்களுக்கு இந்த பிரெட் ஊத்தாப்பம் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.